விஜய் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது என்ன? இன்னைக்கு நேத்தா எல்லாரும் 2 வருஷம் கட்சி 2 வருஷம் கட்சிங்கிறீங்க. 10 வருஷம் உழைப்பு, புரிஞ்சுட்டீங்களா? சரி, தான் பணத்தை நான் காமிக்கணுங்க. அடுத்தவன் என்ன தூக்கி விட்டு நாங்க 2 பேரும் கை கோத்துக்கிறோம்லாம் கிடையாது. அவருடைய உண்மையான ஸ்ட்ரென்த் அவர் காமிக்கணும். இப்ப நம்ம புஷி ஆனந்தா இருக்கட்டும், அதை தாண்டி பாத்தீங்கன்னா மாதவ அர்ஜுன் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாள் வெளில வராம இருந்தாங்க. ஆனா புஷி ஆனந்த் சார் வந்து இன்னைக்கு வெளில வந்திருக்கதா ஒரு நியூஸ். ரொம்ப நாள் அப்படி இல்லைங்க. வீட்டுல ஒரு இளவு விழுந்துருச்சுன்னா வெளியே சுத்தி பார்ப்பாங்களா, தியேட்டருக்குலாம் போவாங்களா? யாரும் வரல. இவங்க கட்சி கொடி அவங்க கட்சிக்காரன் கூப்பிட்டு ஆட்ட விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். யாரும் போலங்க, யாரும் போல. ஏங்க ஏடிஎம் கேட்டே விஜய் பண்ணிய மாட்டான், புரிஞ்சுதா? ஏடிஎம்கே வேணா விஜய் தேடி வரலாம். அவர் தானே கூப்பிட்டாரு, அவர் தானே சம்மதங்கிறாரு. டிவிக்கு இது வரைக்கும் அதை பத்தி பேச்சு எடுக்கலையே. அவசியம் இல்ல. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அங்க ஃபேமிலியே அவர் வரணும்னு அவசியம் இல்ல, அனுதாபம் போறோம், அவர் வந்தா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அவங்களே பேட்டி. அட்லீஸ்ட் சார் இப்ப டிவிக்கு சிபிஐ விசாரணை பேருக்கு எப்படி பாக்குறீங்க சார்? சிபிஐ கிடைச்சிருக்கு. எக்ஸலண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டை வந்து கேவலம் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அரசியல் இங்க வந்து போட்டி இருக்கு அப்படின்ட்டு. அதாவது ஒரு 2வது ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நல்ல நீதிபதி. 2வது அவர் வந்து எப்படி தெளிவா பதில் கொடுத்திருக்காரு. இந்த சென்னை ஹைகோர்ட் இதை எடுத்திருக்க கூடாது, இது நடந்தது கரூர், அப்போ அதுக்கு மதுரை கோர்ட்ல தான் அந்த முடிவு எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப எக்ஸலண்டானது. 2வது ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு இந்த இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து எதிர்பார்த்ததுதான், பாராட்டத்தக்கதுதான். இப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இதை யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு பீதி எடுத்திருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 2வது அவரு இப்ப ரிட்டையர்ட் ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவர் ஒன்னும் ஈஸியான ஆள் கிடையாது. வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இந்த கேஸ் இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஷார்ட்டா இப்படி முடிக்குதாது பாருங்க. சில உண்மைகள் வெளியே வரும். இது எல்லாரும் டிவிக்கேன்னு சொன்னாங்க. ஜட்ஜுக்கே ஒரு முடிவு வந்திருக்கு, பண்ணல, டிவிக்கே இதை பண்ணல அப்படிங்கிற மாதிரிதான் ஒத்து போய் தான். இல்லைன்னா இந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட். இதுக்கு தனியா விசாரணை கமிஷன்லாம் முடியாது, சென்னை கோர்ட் பண்ணது ரைட்டுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா சென்னை கோர்ட் போனது தப்பு அப்படின்னு வரும்போது அவருக்கே புரியுது இதுல ஏதோ அரசியல் உள் குத்து இருக்கு அப்படின்ட்டு. சார் ஆதவ அர்ச்சனா டிவிக்கு கிடைச்ச வெட்டின் அப்படின்னு சொல்றாரு, நீங்க எப்படி பாக்க? நான் தான் முதல்ல வெற்றின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்டே நான் தான் சொல்றேன். அதுக்கு உண்மையிலே அதாவது நீதித்துறையை முடங்கல, நீதித்துறை செயல்படுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இது நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை, இந்தியாவுக்கே பெருமை. ஒரு கேஸ் 48 பேர், 1 2 பேர்ல 41 பேர் இறந்திருக்காங்க. அதை வந்து அசால்ட்டா விடாம உச்ச நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு. இது பெருமைத்தக்க விஷயம். மக்களுக்கு வந்து நீதி மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா இந்த இதை வந்து தகுந்த அந்த 48 குடும்பமும் கண்டிப்பா வாழ்த்துது. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இந்த 41 இல்ல ஒரு கேள்வி என்னன்னா, ஆக்சுவலி வந்து அங்க வந்து கோர்ட்ல வந்து இல்ல நாங்க கேஸ் கொடுக்கவே இல்ல கண்டிப்பா சொல்லிருக்காங்க. 2 பேருமே சொல்லிருக்காங்க. அது அந்த 2 பேருமே சொல்லிருக்கேன். நான் இதுல பார்த்தேன், அது வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல போட்டிருந்தாங்க. அதையும் நான் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு நீதிபதி, நான் நீங்க சொன்னதை என்னுடைய பார்வைக்கு நான் எடுத்திருக்கேன்னு அதுவும் சொல்லியிருக்கிறாரு அவங்க. சரி, இப்ப சிபிஐ போனா ஏமாத்தின மாதிரி தெரியலையா டிவிக்கு? எப்படி இப்ப ஆல்ரெடி வந்து அவங்க வந்து நாங்க சிபிஐ கேட்கவே இல்ல, இவங்க வேற விஷயமா சொல்லி கையெழுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப விசாரணை பண்ணுவாங்கல்ல, அப்ப தெரியும்ல. சார் இப்ப சிபிஐ போனா பிஜேபிக்கு அடிபணிஞ்சு போற மாதிரி இருக்குமே சார்? எப்படி? அப்படி கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்து, இதுல கட்சி எதுக்கு? ஏன் கட்சியை இன்வால்வ் பண்றீங்க? நீதிபதி இன்வால்வ் ஆகி பண்ணிருக்கிறாரு. 2வது நீதிபதி இது இன்வால்வ் ஆகலன்னா ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அவருக்கே இதுல சந்தேகம் இருக்க போய் தானே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதனால நீதிமன்றத்தை நம்ம குறை சொல்ல முடியாது, நீதிபதியும் நம்ம குறை சொல்ல முடியாது. இது வந்து உச்ச நீதிமன்றம். ஒவ்வொரு வழக்கம் உச்ச நீதிமன்றம் தான் முடிவு எடுக்குது. நீங்க கீழ்கோர்ட்ல ஜெயிச்சிடலாம், மேல் கோர்ட்ல தப்பிக்கிறது கஷ்டம். ஆனா இதுல வந்து கண்டிப்பா அரசியல் சூழ்ச்சி கண்டிப்பா இருக்குங்கிறது உண்மை. சரி, இப்ப ஏடிஎம்கேயோட பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, டிவிகே கொடி பறந்தோன்னு பாதி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாரும் வரல.
இவங்க கட்சி கொடி அவங்க கட்சிக்காரன் கூப்பிட்டு ஆட்ட விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். யாரும் போலங்க, யாரும் போல. ஏங்க ஏடிஎம் கேட்டே விஜய் பண்ணிய மாட்டான், புரிஞ்சுதா? ஏடிஎம்கே வேணா விஜய் தேடி வரலாம தவிர அவர் தானே கூப்பிட்டாரு, அவர் தானே சம்மதங்கிறாரு. டிவிக்கு இது வரைக்கும் அதை பத்தி பேச்சே எடுக்கலையே. டிவிக்கு முதல்ல என்ன சொல்லிச்சு, யாரு வேணா வரலாம் தான் சொன்னாரு, பர்டிகுலரா இவங்க தான் அவர் சொல்லல. இவங்க வந்து விஜய் கொடிய கடையில காசு குடிச்சு வாங்கி கூட்டத்துல காமிச்சு உடனே விஜய் விஜய் கூட்டம் எங்கள்கிட்ட வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது ராஜா, அதெல்லாம் எதுவுமே வராது. விஜய் இருந்தாதான், சுவர் இருந்தாதான் சித்திரம். 2026 சுவர். சரி இப்ப இல்ல சார், நான் வந்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, 41 குடும்பங்களையும் நாங்க தத்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அது வந்து பெருசா பேசப்படல, பட் அந்த வேர்ட் சொல்லியிருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலைவரே இது அவரு சொல்ல வேண்டாம். தலைவரே என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கட்சியில இருக்கிற உறுப்பினர் அனைவரும், இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் அனைவரும், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய தம்பி, என்னுடைய சித்தப்பா, என்னுடைய பெரியப்பா தானே சொல்லியிருக்காரு. அவர் வந்து தலைவர் இவர் சொல்றதுக்கு மேலே தலைவர் சொல்லிட்டாரு, எல்லாரும் எனக்கு வேணும்னு இருக்காரு, அவ்வளவுதான். சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் சார் விஜய். அப்படி சொல்லணும். விஜய் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு. ஆனா இப்போ ஒருத்தங்க இப்ப க்ளூலெஸ்ஸா இருக்கும் போது, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும் போது ஒருத்தர் அரவணைச்சா அது ஏத்துக்கிறது தான் சார் பண்பு. நான் தனியா தான் போட்டிடுவேன், அது கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? தனியா போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இத்தனை நாள் இருந்த மவுஸ் என்னங்க, விஜய் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது என்ன? இன்னைக்கு நேத்தா எல்லாரும் 2 வருஷம் கட்சி 2 வருஷம் கட்சிங்கிறீங்க. 10 வருஷம் உழைப்பு, புரிஞ்சுட்டீங்களா? சரி தான் பணத்தை நான் காமிக்கணுங்க, அடுத்தவன் என்ன தூக்கி விட்டு நாங்க 2 பேரும் கை கோத்துக்கிறோம் கிடையாது. அவருடைய உண்மையான ஸ்ட்ரென்த் அவர் காமிக்கணும். பாப்போம். எல்லாரும் சேலஞ்ச் பண்றாங்கல்ல. இப்பவே கூட்டணி போடக்கூடாது எங்களுடைய ஆசை. எலெக்ஷன்ல நீ யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். எடப்பாடி ஜெயிக்கிறாரா, விஜய் ஜெயிக்கிறாரா, டிஎம்கே ஜெயிக்குதான் பாப்போம். சரி.